நான் கேன்சர் ஃபீல்டுக்கு உள்ளே வந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னா, என்னுடைய அப்பா அவர் வந்து கேன்சரால் பாதிக்கப்பட்டு இறந்து போயிட்டார். அப்போ நான் எம்பிபிஎஸ் படித்து ஃபைனல் இயர் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவருக்கு வந்து கேன்சர்னு கண்டுபிடிச்சாங்க, த்ரோட் கேன்சர். அப்போ அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்பொழுது நான் கூட இருந்து பார்த்ததுனால, அப்போ ஜஸ்ட் எம்பிபிஎஸ் முடிச்சிருக்கோம் இல்லைங்களா. ஸோ அந்த டைமில் அவர் கூடவே இருக்கும்பொழுது அந்த கேன்சர் அப்படிங்கிற டிசீஸ் எந்த அளவுக்கு ஒரு மனிதனை பாதிக்கும், அது மட்டும் இல்லாமல் அந்த குடும்பத்தை பாதிக்கும் அப்படிங்கிறத பர்சனலாக நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். ஸோ அதனால தான் எனக்கு வந்து இந்த கேன்சர் ஃபீல்டை எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தது. ஸோ அதுக்கப்புறம் கேன்சர் ஃபீல்டை எடுத்தோம். நான் எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு ஜெனரல் சர்ஜரி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கேன்சர் துறையில் சர்ஜிக்கல் ஆன்காலஜி ஸ்பெஷாலிட்டி எடுத்து முடித்தேன். அதில் கோல்டு மெடலும் வாங்கினேன். அதுக்கப்புறம் என்னுடைய ஒய்ஃப் அவங்களையும் வந்து ரேடியேஷன் ஆன்காலஜி, ஸோ புற்றுநோயில் கதிரியக்க சிகிச்சை துறை அதை செலக்ட் பண்ண செய்து 2 பேருமே வந்து புற்றுநோய் துறையில் வந்தோம். அவங்களுமே கோல்டு மெடல் வாங்கினாங்க. அப்புறம் 2 பேரும் நாங்கள் இனிஷியலாக ப்ராக்டிஸ் ஆரம்பிக்கும் போது என்ன நினச்சோம் அப்படின்னா, இப்போ இந்த கேன்சரில் நம்ம வந்து இப்போ என்னுடைய அப்பா கேன்சரால் பாதிக்கப்பட்டதுனால அந்த பர்சனல் பெயின் இருக்கிறதுனால ஸோ என்னால் வந்து அதை ஃபீல் பண்ண முடிஞ்சுது. ஸோ இந்த சொசைட்டியில் ஒரு கேன்சரால் பாதிக்கப்படுறவங்க எப்படி ஃபீல் பண்ணுவாங்க, அப்போ அதுக்கு நம்ம என்ன சர்வ் பண்ணோம் அப்படின்னு நாங்கள் உட்காந்து யோசிக்கும் போது என்ன பிளான் பண்ணோம் அப்படின்னா, இப்போ என்னுடைய ஃபாதர் வந்து இங்கே திருச்சியில் தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டார். அதனால் திருச்சியிலே ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலை நிறுவி அதில் வந்து எல்லா வகையான ட்ரீட்மெண்ட்டும் இருக்கணும், ஆனால் அட் த சேம் டைம் அஃபோர்டபுள் காஸ்ட்டில் இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணோம். ஏன்னா நான் ட்ரீட்மெண்ட்டுக்கு போகும்போது இங்கே திருச்சி அந்த அளவுக்கு டெவலப்ட் கிடையாது நான் எம்பிபிஎஸ் பண்ணும்போது. ஸோ தட் வாஸ் இன் 90s. அப்போது நாங்கள் வந்து சென்னை போக வேண்டியிருந்தது. அதே மாதிரி ரொம்ப அஃபோர்டபுளும் கிடையாது. அதனால் நான் வந்து சென்னையில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் பண்ணோம். ஸோ இந்த 2மே நம்ம வந்து சொசைட்டியில் எடுத்துடணும். அதாவது ஒன்று, ட்ரீட்மெண்ட் ஃபெசிலிட்டி ஷுட் பி அவைலபிள் எவ்ரிவேர், அட் த சேம் டைம் அஃபோர்டபுளாகவும் இருக்கணும். அப்போது இந்த ஒரு ஆப்ஷனை கொண்டு வர்றதுக்காக தான் இந்த விஷனில் தான் நாங்கள் ஹர்ஷமித்ரா ஆரம்பித்தோம். இது சிங்கிள் லைனில் சொல்லணும் அப்படின்னா, இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸ் ட்ரீட்மெண்ட் அட் அஃபோர்டபுள் காஸ்ட். ஸோ இதுதான் எங்களுடைய ட்ரைவ்.